தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி விஜய் லோகேஷ் கனகராஜிடம் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு லோகேஷ் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. லோகேஷ் விஜயை டைரக்ட் பண்ணும்போது விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ அடுத்ததாக தலைவருக்கு ஒரு படம் பண்ணு, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு லோகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கெல்லாம் ரீச் பண்ண முடியுமானே தெரில, பட் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு கூலி படத்தில் லோகேஷ் கமிட் ஆன உடனே விஜய் அவர்கள் தான் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆளாக வாழ்த்து சொன்னாங்க அப்படிங்கிறத லோகேஷ் அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். அடுத்து ஒரு படம் தலைவருக்கு பண்ணுறாரு, சூப்பராக இருக்கும் விஜய் சொன்னாங்க. அவர் சொன்னார், ஆமாண்ணா எங்கன்னு அந்த தெருவுக்குள்ளேயே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், போனால் கண்டிப்பாக ஒன்று பண்ணுன்னா. இதான் அப்போ பேசியிருந்தது. திருப்பி இது நடக்கும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது. இதே போல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்சன் திலீப் குமாரும் சொல்லியிருந்தார். அதாவது பீஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீ தலைவருக்கு ஒரு படம் பண்ணு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு விஜய் சார் சொன்னார். அதெல்லாம் எங்கே சார் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே இப்போது ஜெயிலர் படம் நடந்துருச்சு அப்படின்னு நெல்சன் பேசியிருப்பார். விஜயை டைரக்ட் பண்ணுற எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையுமே விஜய் நீ தலைவரை அப்ரோச் பண்ணு, தலைவர்கிட்ட படம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுவார் போல். அது எதற்காக, என்ன காரணம் அப்படின்லாம் தெரில. ஒருவேளை இவர்கிட்ட படம் சரியாக போகலை, அடுத்து தலைவர் தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாரா என்னவோ. இப்போ கூட ஹெச் வினோத்துக்கிட்ட இந்த ஜனநாயகன் படம் பண்ணிகிட்ருக்கார்ல, இப்போ ஹெச் வினோத்தும் தலைவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு உண்மை, அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.